நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இவங்க பேப்பர்ஸ் ரெடி பண்ணுங்க. என் கூட கொஞ்சம் வாங்க. சொல்லுங்க டாக்டர். மனரீதியா கௌரி இப்ப நம்ம இருக்கிற மாதிரி இல்ல. அவளுக்குன்னு ஒரு தனி உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கா. அத நாம தான் மாத்தணும். அது உங்களால முடியும். நான் வரேன். மாஸ்டர். வந்துடியா காயத்ரி? உட்காரு. வேண்டாம் மாஸ்டர், நான் நிக்கிறேனே. முதல்ல நான் சொல்றத கேளு. உட்காருங்கறல்ல. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. என்ன மாஸ்டர்? உன் வீட்டு நிலைமை இப்ப எப்படி இருக்கு? அக்கா கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அதான் உங்களுக்கே தெரியுமே. தெரியும். பேங்க் லோன் விஷயம் இன்னும் கொஞ்சம் கட்ட பாக்கி இருக்கு. மத்த கடன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. உன் அக்கா கல்யாணத்தை நடத்த நீ எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது உன் அக்காவுக்கு ஏன் உன் மேல இவ்வளவு கோபம்? ஏன் மாஸ்டர் அப்படி கேக்குறீங்க? உனக்கு கிடைச்சிருக்க இந்த வாரிசு வேலை நீ அவளை ஏமாத்தி வாங்கிட்டதா சொல்லி அவ கம்ப்ளைண்ட் எழுதி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கா. நீ அழாத காயத்ரி. உன் வேலைக்கு இதால எந்த பாதிப்பும் இருக்காது. அவ கொடுத்த பெட்டிஷனை டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க குப்பையில தூக்கி போட்டுருவாங்க. நீ இனிமே இதே ஆபீஸ்ல பழைய மாதிரி எப்போதும் போல எங்க கூட வேலை செய்யலாம். என்னாச்சு? மாஸ்டர், எனக்கு இந்த வேலை வேண்டாம். நான் ரிசைன் பண்ணிடுறேன். இந்த வேலையை என் அக்காவே பார்க்கட்டும். காயத்ரி, தேவையில்லாம உளறிட்டு இருக்காத. டிபார்ட்மெண்ட்ல வாரிசு கொடுக்கிற வேலைய ஒருத்தருக்கு கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் யாரு நினைச்சாலும் அதை மாத்தவே முடியாது. சட்டப்படி அதெல்லாம் அப்படித்தான் காயத்ரி. நீ இங்க செய்யற வேலையை தடுக்க உன் அக்கா தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் அவளால முடியாது. அப்புறம் என்ன? இருந்தாலும் எனக்கு வேண்டாம் மாஸ்டர். நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். இந்த வேலை விஷயத்த பேசி பேசி என் அக்கா என் மனசை ரொம்ப நாளாவே காயப்படுத்திக்கிட்டே தான் இருக்கா மாஸ்டர். நான் அழாத நாளே இல்ல. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். என் அடிக்க கூட தயங்க மாட்டா போல இருக்கு. அவ விட்டு கொடுத்ததுனால தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்றான். கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு மாஸ்டர். எனக்கும் இருக்கும்ல சுயமரியாதை எல்லாம். அதனால இப்ப நான் இப்படி ஒரு முடிவை எடுக்கலனா என் வாழ்க்கை பூரா அக்காவோட ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகணும். அது முடியாது. நானும் 4 பேர் முன்னாடி தலை நிமிர்ந்து வாழணும். அதுக்கு யாருடைய உதவியும் இல்லாம சுயமா சம்பாதிக்கிற வேலை தான் நல்லது. இந்த உலகம் ரொம்ப பெருசு மாஸ்டர். எங்கேயாவது எனக்கு ஒரு வேலை கிடைக்காமலே போயிடும். மாஸ்டர், நீங்க வேண்டான்னு சொல்லாதீங்க. இதுதான் என்னுடைய கடைசி முடிவு. நான் உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல காயத்ரி.
நீ எவ்வளவு வலியும் வேதனையும் அனுபவிக்கிறேன்னு உனக்கு தான் தெரியும். நான் உன்னை எதுக்கும் கட்டாயப்படுத்தல. உன் இஷ்டப்படியே செய்ய. என் சொந்த காரணங்களால நான் பார்த்துட்டு இருக்க இந்த போஸ்ட் உமன் வேலைய இதுக்கப்புறம் என்னால தொடர்ந்து செய்ய முடியல. அதனால என்னுடைய இந்த வேலைய நான் ராஜினாமா பண்றேன். சரி, நான் கிளம்புறேன் மாஸ்டர். நீங்க எனக்கு செஞ்ச எல்லா உதவிக்கும் நன்றி. அந்த கடவுள் எப்போதும் உன்னை கைவிட மாட்டாருமா. நீ எதுக்கும் கவலைப்படாத, நல்லதே நடக்கும். தேங்க்யூ மாஸ்டர். நான் கிளம்புறேன். அக்கா, அவங்க வந்துட்டாங்க. ட்ரிப் எல்லாம் நல்லா இருந்ததா? நல்லா இருந்ததுப்பா. வாமா. ட்ரிப் எல்லாம் நல்லா இருந்ததாம்மா? நல்லா இருந்தது. அம்மாடி, மூணாரெல்லாம் எப்படி இருந்தது? நல்லதா அங்கிள் இருந்தது. ஆனா அதுக்கான சந்தோஷம் உன் முகத்துல காணுமே. அது டிராவல் பண்ணதுல டயர்டா இருக்குமா? ராஜேஷ், நீ டிரைவருக்கு செட்டில் பண்ணிட்டியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா. மூணார் போனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேர் நம்பர் கிடைக்கல. உங்க நம்பராவது வாங்கி வச்சிருந்தா நான் கொஞ்சம் டென்ஷன் இல்லாம இருந்திருப்பேன். எதுக்கும் உங்க நம்பரை கொடுத்துருங்க. எதுக்கும் தேவைப்படுது. கார்டு தான் இருக்கு. கொடுங்க. வேணா, என்கிட்ட இருக்கு, நான் தரேன். சரி. வாமா, உள்ள போலாம். அப்பா, மூணார்ல இருந்து வரும்போது எதுவும் வாங்க முடியலப்பா. மூணார்ல இருந்து என்ன டீயும் காஃபி தூளும் தானே? அதான் அதே குவாலிட்டியில இங்கேயே கிடைக்குதே. அப்புறம் எதுக்கடா வீணா அதை அங்கிருந்து சுமந்துக்கிட்டு வரணும்? அம்மாடி, அங்க சாப்பாட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்ல ஆண்டி. ஆனா அத்தை, நாங்க ஃபுல்லா வெஜிடேரியன் மட்டும் தான் சாப்பிட்டோம். அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. ஏர்பின் பெண்ட்லாம் எப்படி இருந்தது? ஏறும்போது பயந்துகிட்டே ஏறினீங்களா? கொஞ்சம் ரொம்ப குளிரா இருந்தனால அங்க போயிட்டோம். சுத்தி பார்க்க எங்கேயும் நாங்க போகல. 2 பேரும் ரூம்லயே தான் இருந்தோம். இல்ல கௌரி? ஆமா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் இன்னைக்கே வீட்டுக்கு போகணும் ராஜேஷ். இன்னைக்கே வா? ஆமா, நாளைக்கு அம்மாவும் பசங்களும் துபாய்க்கு போறாங்க. நான் நேத்தே போயிருக்க வேண்டியது. சரி, நீங்க 2 பேரும் வந்தது சொல்லிட்டு போலாமேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வீட்ல இருந்து கார் அனுப்பிட்டாங்க. இந்நேரம் பக்கத்துல வந்துட்டு இருப்பாங்க. என்னத்த திடீர்னு இப்படி சொல்றீங்க? இன்னும் கொஞ்ச நாள் எங்க கூட இருப்பீங்கன்னு நாங்க நினைச்சோம். ஆனா அம்மு அக்கா ஊருக்கு போறாங்கன்னு சொல்றீங்க. அதனால நான் உங்களை தடுக்கல. சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. கார் வந்தது நான் சொல்றேன். சரிங்க அத்தை. ஓ, ஐயோ அக்கா, இப்பதான் எனக்கு உயிரே வந்தது. இவங்க ஊருக்கு போனதுல இருந்து எனக்கு தூக்கமே வரல. கொஞ்சம் இருடா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. கொஞ்ச நாளாவே இத சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன விஷயம்? கௌரிக்கு நம்ம ராஜேஷ பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அத நீ கொஞ்சம் கவனிச்சுக்கோடா. ஒருவேளை அது என்னோட கற்பனையா கூட இருக்கலாம். வழக்கமா வீட்டுக்கு மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வரப்போ தானே
காயத்ரி இவ்வளவு லேட்டா வருவா. லேட் ஆகுதுன்னா ஃபோன் பண்ணி சொல்லவும் செய்வா. இன்னைக்கு என்னாச்சு இவளுக்கு? லைன் கிடைக்கலம்மா. அக்கா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. கடவுளே, என் பொண்ணு மறுபடியும் ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டாளா? ஏற்கனவே ஒரு நாள் கார்ல ஆக்சிடென்ட் ஆகி அவளுக்கு சின்ன அடியோட தப்பிச்சிட்டா. இப்ப என்னடனா யாருக்கு ஃபோன் பண்ணி கேக்குறது? தேவையில்லாம டென்ஷன் ஆகாதம்மா. சாயங்காலம் தானே ஆயிருக்கு. அக்கா சில சமயம் இதை விட லேட்டாவும் வந்திருக்கால. அப்பெல்லாம் அவ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாடி. ஆனா இப்ப போனும் லைன் கிடைக்கலங்கிற, நான் எந்த தைரியத்துல பேசாம இருக்கிறது? என்ன சு, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஹனிமூன் போன கௌரி ராஜேஷும் இன்னும் வரலன்னா? அவங்க வரலன்னு நான் ஏன் டென்ஷன் ஆகணும்? அவங்க புருஷன் பொண்டாட்டி, எங்கேயாவது போகட்டும், எப்பவாவது வரட்டும். இல்ல, விளக்கு வச்ச நேரத்துல நீ இப்படிலாம் நிக்க மாட்டியா, அதான் கேட்டேன். ஏய், உனக்கு படிக்க ஒண்ணும் இல்லையா? பிரசன்னா, வேலைக்கு போன காயத்ரி இன்னும் வீட்டுக்கு வரலடா. அப்படி வா வலிக்கு. நீ ஏதோ டென்ஷனா இருக்கன்னு நான் சொன்னது இப்ப சரியா போச்சு பாத்தியா? அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா லைனும் போகலடா. அவளை இப்போ நம்ம எங்கன்னு போய் தேடி பார்க்க முடியும்? 5 மணிக்கே போஸ்ட் ஆபீஸ் வேலை முடிஞ்சிரும். இப்ப மணி 7 போகுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடினா வேற ஏதாவது சந்தேகப்பட்டிருக்கலாம். ஆனா இப்போ சு, காயத்ரி இப்ப யார் கூடயாவது நெருங்கி பழகுற மாதிரி உனக்கு எப்பயாவது தோணி இருக்கா? இங்க பாரு பிரசன்னா, என் பொண்ணு ஒண்ணும் கண்டவன் கூட எல்லாம் போய் சுத்துற பொண்ணு கிடையாது. ஒரு சின்ன காரணம் கிடைச்சா போதும், உடனே என் பொண்ணுங்களை பத்தி ஏதாவது குறை சொல்ல ஆரம்பிச்சிருவல்ல நீ? இல்ல, அது வந்து சு, காயத்ரி வயசுக்கு வந்த பொண்ணு. சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு வெளியே போனா நாம என்ன நினைக்கிறது சொல்லு? காயத்ரி எங்கேயோ போயிட்டான்னு இப்ப யாருடா உன்கிட்ட சொன்னது? அவ காலையில வேலைக்கு புறப்பட்டு போனா, இன்னும் வீட்டுக்கு வரலன்னு தான் உன்கிட்ட சொன்னேன். ரெண்டும் ஒண்ணுதானே சு. ஒருத்தவங்க வர வேண்டிய நேரத்துக்கு வரலன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? வீட்டை விட்டு எங்கேயோ ஓடி போயிட்டாங்கன்னு தானே. நாம பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன? போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா? பின்ன இந்த ராத்திரி நேரத்துல எங்க போய் தேடுறது சொல்லு? நீயம்மா இவர்கிட்ட சொன்ன, உனக்கு வேற வேலை இல்லையா? நம்ம போஸ்ட் மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பாப்போம். ஒருவேளை அக்கா எங்க போயிருக்கான்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். நீ வாமா. ஆமா, போஸ்ட் மாஸ்டர்ட்ட சொல்லிதான் எல்லா வேலையும் பாக்குறாளாக்கும். கடவுளே, ஒருவேளை காயத்ரி நந்தனை இழுத்துட்டு ஓடிருப்பாளோ? ஐயோ கடவுளே, இந்த முகுந்தனுக்கு தெரிஞ்சா என்ன அடிச்சு கொன்னுருவானே. அப்பா போன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. இந்நேரம் மீட்டிங் முடிஞ்சு வந்திருக்கணும். பப்ளிக் லைப்ரரியில நந்தா இவ்ளோ நேரம் இருக்கேன்னு சொல்லும் போதே அதுல ஏதோ தப்பா இருக்குன்னு தோணுச்சு. மொபைல இப்ப ஸ்விட்ச் ஆஃப். அந்த முட்டாள் டிரைவரை நம்பினதுதான் நான் பண்ண பெரிய தப்பே. சரி, நீ நம்ம டிரைவருக்கு கால் பண்ணி பாரு. ஹலோ, நீங்க எங்க இருக்கீங்க? நான் லைப்ரரி வாசல்ல தான் இருக்கேன் மேடம். க்ளோசிங் டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லைட் எல்லாம் கூட ஆஃப் பண்ணிட்டாங்க. நீ அந்த லைப்ரரிக்குள்ள போய் பாத்தியா? இல்ல, அதுக்கு மெம்பர்ஷிப் கார்டு வேணுமே. சரி, ஓகே, நீ அங்கேயே வெயிட் பண்ணு, நான் கூப்பிடுறேன். சரி மேடம். ஹலோ, என்னோட பேரு ஸ்வேதா. நான் தேவமாதா காலேஜ்ல இங்கிலீஷ் லெக்சரரா இருக்கிற நந்தாவோட வைஃப் பேசுறேன். அவரு இப்ப லைப்ரரியில இருக்காரா? அவரு உள்ள வரும்போது நான் பார்த்தேன். இப்ப கிளம்பிட்டாரா, உள்ள எங்கேயாவது இருக்காரான்னு 9 மணிக்கு லைப்ரரியை மூடும் போது தான் தெரியும். சரி, என்னாச்சுமா? அவர் அங்க பார்க்கவே இல்லையா? ச்சே, காயத்ரி எங்க இருக்கான்னு ஃபோன் பண்ணி பாப்போம். ஹலோ பிரசன்னா, நந்தா ஸ்வேதா.
காயத்ரி வீட்ல இருக்காளா? ஓஹோ, அப்ப இன்னும் வீட்டுக்கு வரலையா? சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். நந்தா வராததுக்கு காரணம் இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. அவரு லைப்ரரியில ஒண்ணும் இல்ல. அந்த ஆளு அவரோட காதலி காயத்ரியோட தான் இருக்காரு. அது எப்படிம்மா உனக்கு தெரியும்? பிரசன்னா தான் சொன்னான். அவளும் இன்னும் வீட்டுக்கு வரலையாம். இங்க வரட்டும், வந்ததும் பாத்துக்கிறேன். கடவுளே, அப்பா இல்லாதது நல்லதா போச்சு. இல்லன்னா இப்ப என்ன நடந்திருக்குமோ? ஐயோ, அம்மாடி ஸ்வேதா, என்ன நந்தன் இன்னும் வரலையே. எப்பவும் இவ்வளவு லேட்டா வரவே மாட்டான். அவன் போன் ஏதாவது பண்ணானா? உங்க பையனுக்கு போன் பண்றதுக்கெல்லாம் எங்க நேரம்? அப்படி ஒரு ஆள் கூட தானே அவரே போயிருக்காரு. பழைய மருமக காயத்ரி தேவி, அவளும் இன்னும் வீட்டுக்கு வரலையா அத்தை? எதுக்குமா எப்பவும் இத பத்தியே பேசிக்கிட்டு இருக்க? அவ இப்பெல்லாம் அவளை பத்தி நினைக்கிறதே இல்ல. இப்ப ஸ்வேதா மட்டும்தான் அவன் மனசுல இருக்கிறத என்கிட்ட சொன்னான். இங்க பாருங்க, எனக்கு கோவம் வந்தா நான் என்ன பேசுவேன்னு எனக்கே தெரியாது. அவளை பத்தின எண்ணமே இல்லையா உங்க பையனுக்கு? 24 மணி நேரமும் அவளையே தான் நினைச்சிட்டு இருக்காரு உங்க பையன். நீங்க ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிட்டா நல்லது. என்னை ஏமாத்தணுங்கிற மாதிரி உங்க பையன் ஏதாவது ஒண்ணு பண்ணாருன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் உங்க 2 பேரையும் கொன்னுட்டு தான் நான் என் பகையை தீர்த்துக்குவேன். நீ இங்கதான் இருக்கியா? போன் ட்ரை பண்ண கிடைக்கல. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். சரி, நீ வீட்டில் போய் பார்த்தா அங்கேயும் வரலன்னு சொன்னாங்க. உனக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்குமோன்னு நினைச்சு பயந்து போயிட்டேன். அப்புறம் திடீர்னு தோணுச்சு, ஒருவேளை நீ இங்க இருப்பியோன்னு. நீ அடிக்கடி இங்கே தானே வருவ? என்னாச்சு காயத்ரி? பாலு, இப்ப நான் எதுவும் பேசுற மூட்ல இல்ல. சரி, உனக்கு பேச விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, விடு. ஆனா நீ ஏதோ பிரச்சனையில இருக்கேன்னு தெரியுது. நான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு உனக்கு தோணுச்சுன்னா உன் பிரச்சனைய நீ என்கிட்ட ஷேர் பண்ணு. அப்பா இறந்தப்போ அப்பாவுடைய வேலைய அக்காவுக்கே கொடுக்கலான்னு சொன்னேன். இந்த வேலை யாருக்கும் கிடைக்காம போயிடக்கூடாதுன்னு நான் என்னுடைய படிப்பை நிறுத்திட்டு இந்த வேலைக்கு சேர்ந்தேன். இல்லைன்னா நான் நல்லா படிச்சு இந்நேரம் ஒரு பெரிய நிலைமையில இருந்திருப்பேன். நான் தான் சொன்னேனே, என் அக்கா காக்கி யூனிஃபார்ம் ரொம்ப கேவலமா நினைச்சா. ஆனா நான் ஒரு நாள் அப்படி நினைச்சதில்ல. இது என்னோட அப்பா போட்ட யூனிஃபார்ம்னு நினைச்சேன். இந்த யூனிஃபார்மை போடும்போது எனக்கு என் அப்பா கூட இருக்கிற மாதிரி தோணும். இந்த யூனிஃபார்ம் போட்டுதான் எங்க அப்பா எங்களை வளர்த்தாரு. அதனால இதுல அசிங்கப்பட எதுவுமே இல்லைன்னு தான் நான் நினைச்சேன். அதனாலதான் சந்தோஷமா அந்த வேலையை நான் ஏத்துக்கிட்டேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு போஸ்ட் கார்டு கூட நான் மிஸ் பண்ணதே இல்லை.
எல்லா லெட்டர்ஸையும் அவங்கவுங்க கையில கரெக்டா கொண்டு போய் சேர்த்துருவேன். ஒரு நாள் கூட நான் ஆபீஸ்க்கு லேட்டா போனதே இல்லை. ஒரு நாள் கூட நான் சீக்கிரமா ஆபீஸ்ல இருந்து கிளம்புனதும் இல்லை. இது வரைக்கும் நான் தேவையில்லாம லீவும் எடுத்ததில்லை. அந்த அளவுக்கு உண்மையாதான் நான் இந்த வேலையில இருந்திருக்கேன். இப்போ அந்த வேலையை என்னை விட்டு போனதில்ல நான் எவ்வளவு வேதனைப்படுவேன்னு உங்களுக்கு புரியுதா? வேலை போயிடுச்சா? எப்படி? அக்கா அந்த வேலைக்கு அவதான் வாரிசுன்னு கிளைம் பண்ணிருக்கா. அக்கா அந்த வேலை வேணும்னு இது செய்யல, என்ன கஷ்டப்படுத்தணும்னு. அக்கா என் மேல இருக்கிற கோவத்துல இது செஞ்சிருக்கா. ஆனா என் அக்கா இது செஞ்சிருக்க கூடாது. என்னுடைய நம்பிக்கை என் அக்கா உடைச்சிட்டா. எனக்கு போஸ்ட் உமன் அப்படிங்கறது வெறும் ஒரு வேலை மட்டும் இல்ல, இத்தனை வருஷமா என் குடும்பத்தை காப்பாத்தினது, காவியாவை படிக்க வச்சது, என் அக்காவுக்கு கல்யாணம் நடந்தது எல்லாம் இந்த வேலையில வந்து வருமானத்தை வச்சுதான். நாளைக்கு உங்களால வக்கீல் வேலை பார்க்க முடியலன்னு வந்தா நீங்க எவ்வளவு கஷ்டப்படுவீங்க? அதே நிலைமையில தான் இப்ப நான் இருக்கேன். என் வாழ்க்கையில நான் தோத்து போயிட்டேன்னு நினைக்கிறேன். நாளையில இருந்து நான் எப்படி வீட்டை விட்டு கிளம்புவேன், எங்க போவேன், எனக்கு எதுவும் புரியல. வேலையை விட்டு வந்ததுதான் பெரிய கஷ்டம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ நாளைக்கு வீட்டை விட்டு கிளம்புறதே பெரிய கஷ்டமா இருக்க போகுது. பாக்குறவங்க எல்லாம் கேட்பாங்கல்ல, எங்க உன்னை காணும்னு. அப்ப என் வேலை போயிடுச்சுன்னு நான் எப்படி அவங்க கிட்ட சொல்லுவேன்? என் நெஞ்சே வெடிச்சிடும் அப்படி சொல்லும் போது. அழாத, நம்ம ஏதாவது பண்ணுவோம் காயத்ரி. என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் நம்ம அப்புறம் யோசிப்போம். இப்ப நம்ம வீட்டுக்கு போலாம் வா. இந்த நிலைமையில நீ தனியா போக வேண்டாம், நான் உன்னை டிராப் பண்றேன். வா வா. ஏன் இங்கே நிறுத்திட்டீங்க? ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நீ என் கூட பைக்ல வரதை பார்த்தா ஏதாவது கதை கட்டி விடுவாங்க. அதுக்கப்புறம் அது உனக்கு தான் கெட்ட பேரு. அந்த மாதிரிலாம் யாரும் என்னை பத்தி தப்பா பேச மாட்டாங்க. இங்கிருந்து தனியா போக பயமா இருக்கா? எனக்கு பயமா? அதெல்லாம் 4 வயசோட முடிஞ்சு போச்சு. நீங்க என்ன பயந்தாங்கொழின்னு நினைச்சிருக்கீங்கல்ல? உங்க அம்மா ரொம்ப கவலையா இருப்பாங்கல்ல? ஆமா, அதை நினைக்கும் போது எனக்கு வீட்டுக்கு போக தோணல. வேலை போனதும் ஆத்தங்கரையில போய் உட்காந்ததும் எங்க அம்மாவை ஃபேஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால தான். எங்க அம்மா கண்கலங்கிறத பாக்குற தைரியம் எனக்கு இல்லை. நான் ரொம்ப உடஞ்சிருவேன். அப்படி நான் உடஞ்சு போயிட்டேன்னா இந்த காயத்ரி வெறும் 0. சரி, அப்படின்னா இதுக்கப்புறமும் உங்க அம்மாவை வெயிட் பண்ண வைக்காத. நம்ம நாளைக்கு பார்ப்போம். குட் நைட். நைட். கொஞ்சம் இரு. குட் நைட் சொல்லிட்டு போறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நான் கேட்கிற கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பு. இது யாரு? என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுன்னு சொன்னா? என் கூட வேலை செய்யறவரு. இவரோட பேர் என்ன? பாலு. இத சொல்ல வேண்டியது நீ இல்ல, நிக்கிறானே அவன். இவரு என் தாய்மாமன், நீ தப்பா நினைச்சுக்காத. உன் பேர் என்னடா? என் பேரு பாலு. பாலு. ஓ அம்மா சொல்லிட்டு இருந்தா நீ காலையில வீட்டை விட்டு வெளியே போனியா? எந்த விவரமும் இல்லையா? எங்கடி போன நீ? இவன் கூட ஊரை சுத்திட்டு வரியா? மாமா, நீங்க தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. பேசுனா என்னடி பண்ணுவ? அப்படி பேசுனீங்கன்னா நீங்க என் மாமாங்கிறதையே நான் மறந்துடுவேன். அதுக்கப்புறம் நான் யாருங்கிறது உங்களுக்கு காட்ட வேண்டியது வரும். நீ எல்லாத்துக்கும் துணிஞ்சவனு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும். இவ்வளவு நேரமா நீ எங்க போயிருந்த? ஐயோ மாமா, நான் ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தேன். மீட்டிங் முடிய லேட் ஆயிடுச்சு. கடைசி பஸ்ஸும் போயிடுச்சு. ஆட்டோல வரலன்னு பார்த்தா கையில காசு இல்ல. அப்பதான் பாலு வந்தாரு. அதாவது இவன் இந்த பாலு. ஆமா. ஆமா, உன் சைக்கிள் எங்க? அது பஞ்சர் அடிச்ச ஒரு இடத்துல விட்டுருக்கேன். அப்ப உன் போன் எங்க போச்சு? அத நீ ஆஃப் பண்ணி வச்சிருக்கியா? நான் ஒன்னும் ஆஃப் பண்ணல. சார்ஜ் இல்லாம அதுவே ஆஃப் ஆயிடுச்சு.
விசாரிச்சு முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் போட்டுமா? இரு போனா இரு. நான் இன்னும் கேள்வி கேட்டு முடிக்கல. இவனை நீ உன் ஃப்ரெண்டுன்னு தானே சொன்ன? ஆமா. அப்புறம் ஏன் உன்னை வீட்டுக்கிட்ட விடாம வழியிலே இறக்கி விட்டுட்டு போறான்? இதுல இருந்தே ஒரு திருட்டு தானே தெரியுதே. அதுக்கு காரணம் வேற ஒண்ணும் இல்ல. உங்கள மாதிரி விஷ ஜந்துக்கள் எங்க வீட்டை சுத்தி நிறைய இருக்கு. அவங்க தேவையில்லாம கதை கட்டி விடுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டாமே தான். சரி பாலு, நீங்க கிளம்புங்க, நானும் கிளம்புறேன். நாளைக்கு பாப்போம். நெடியாங்க என்னடி திமிரு பிடிச்சோல மறைக்கிற? இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. நானும் ரொம்ப நேரமா போன போதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். குடிச்சிட்டு தேவையில்லாம என்கிட்ட பேசுனீங்க, அடிச்சு பல்லுகளெல்லாம் கழட்டிடுவேன். என்ன காய்த்திரி இது? மாமா சும்மா விளையாட தானே செஞ்ச. அதோ உனக்காக காத்துட்டு இருக்காங்க பாரு. போ போ போ. எவ்வளவு நேரம் காத்துருக்காங்க தெரியுமா? போ. இந்த காலத்து பசங்க இருக்காங்களே, விளையாட்டு கூட இது சொல்ல முடியல. உனக்கு இருக்குடி. அவ முன்கோபக்காரி. அந்த ஜங்ஷன் தானே போறீங்க? டிராப் பண்ணணுமா? ஏறிக்கிறேன். வண்டி கொஞ்சம் பின்னாடி இருங்க. வந்தாச்சு. திருப்பு. ஒரு நிமிஷம். இழுக்கிறேன். இந்த மாதிரி வண்டியில உட்காரணும் ரொம்ப நாள் ஆசை. என்ன மனுஷன்டா நீ? இப்ப இந்த பக்கம் போனா அடியில விழுகும். சரி, நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். யாரு? ஐயோ, ஹலோ, நான் ஸ்வேதா பேசுறேன். நானே உனக்கு போன் பண்ணலான்னு இருந்தேன். காயத்ரி வீட்டுக்கு வந்துட்டாமா? வந்துட்டாளா அவ? சரி, அவ எப்போ வீட்டுக்கு வந்தா? ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். நந்தன் வந்துட்டாரா? வந்துட்டாரு. எப்ப வந்தாரு? ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. ஓ, ஆனா அவங்க 2 பேரும் ஒன்னா வரல. அது எனக்கு நல்லாவே தெரியும். காயத்ரி மத்தியானமே ஏதோ ஒரு மீட்டிங் போனாலாம். அவ ஒரு ஃப்ரெண்டு கூட தான் பைக்ல வீட்டுக்கு வந்தா. உன் மருமக நடக்காத ஒரு மீட்டிங்க பத்தி உன்கிட்ட சொல்லிருக்கா? நீ அதை நம்பியிருக்கல்ல, அப்படிதானே? அட, நான் அவளை நல்லா விசாரிச்சு பாத்துட்டேன் ஸ்வேதா. இந்த விஷயத்துல அவ மேல தப்புலன்னு தான் எனக்கு தோணுது. போனை வச்சுட்டு போ. இந்த பொண்ணுங்களே இப்படிதான். அவங்களுக்கு தேவைனா மட்டும் தான் பேசுவாங்க. இது ஒரு பொழப்பு. அம்மாடி காயத்ரி, என்னங்கள், இன்னும் நீங்க தூங்கலையா? உன்னை பத்தி எந்த தகவலும் கிடைக்காம எப்படி தூக்கம் வரும்? நீ எதுக்கு போன் ஆஃப் பண்ணி வச்ச? பாவம், உங்க அம்மா பயந்துட்டாங்க. ஒரு 10 வயசாவது அவங்க ஆயில இருந்து கம்மியாயிருக்கும். உன்னை காணாம எவ்வளவு பயந்துட்டாங்க தெரியுமா? என்ன பண்றது அங்கிள், என் சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன சூழ்நிலை காயத்ரி? இந்த மாதிரி ரீசன் சொன்னா எல்லாம் சரியாயிடுமா? எல்லா விஷயத்தையும் நாளை காலையில உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். இப்போ நான் முதல்ல எங்க அம்மா போய் பாக்குறேன். அவங்கள போய் நான் சமாதானப்படுத்துறேன். அம்மாடி, ராஜேஷும் கௌரியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க எப்போ வந்தாங்க? அவங்க வரும்போது ஒரு 4 மணி இருக்கும். அவங்க 2 பேரும் வந்த டயர்ட்ல போய் படுத்துட்டாங்க. இப்ப நைட்டு சாப்பிடறதுக்காக நான் தான் அவங்களை எழுப்பினேன். அப்புறம் இன்னொரு தமாஷா நடந்துச்சு. ராஜேஷும் கௌரியும் வீட்டுக்கு வந்த உடனே அக்கா அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க. சரிங்க அங்கிள், குட் நைட். குட் நைட். போ. அக்கா, இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு உனக்கு தெரியுமா? 10 ஆயிடுச்சு. வீட்டை விட்டு காலையில போனேன். இவ்வளவு நேரம் எங்க இருந்த? நானா படத்துக்கு போயிட்டு வரேன். உன்னை கூட்டிட்டு போகணும்னு எனக்கு தோணல. முதல்ல போய் படுறி. நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, என்னோட குணம் தான் உனக்குன்னு. பேசுறது, பழகிறது எல்லாமே என்ன மாதிரி தானே. ஆனா அவங்க சொன்னதெல்லாம் உண்மையானு எனக்கு இன்னைக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா நீ வயசுக்கு வந்த பொண்ணு, காலையில வேலைக்கு புறப்பட்டு போயிட்டு பொழுது சாஞ்சி இவ்வளவு நேரம் கழிச்சு வர. ஆமா, உனக்கு என்ன ஆச்சுன்னு நான் நினைக்க முடியும் சொல்லு? மொபைல் வேற சுவிட்ச் ஆஃப். நீ எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா உன்னை காணோம்னு நான் அனுபவிச்ச வேதனைய உன்னால ஏண்டி புரிஞ்சுக்க முடியல? நான் உன்னை இன்னைக்கு மன்னிக்கவே மாட்டேன். சாரிம்மா.
என்னமாச்சு உனக்கு? அம்மா கிட்ட சொல்லு. என்னாச்சு? நீ இப்படி வருத்தப்பட்டு அழுகிற அளவுக்கு என்ன நடந்துச்சு? நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். நீ என்ன சொன்ன? போஸ்ட் ஆபீஸ் வேலையை நான் ரிசைன் பண்ணிட்டேன். கடவுளே, என்ன மணி, இனிமே நம்ம எப்படி வாழ போறோம்? திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? கௌரி அக்கா, அவ என்ன பண்ணா? அக்காவுக்கு கிடைக்க வேண்டிய வாரிசு வேலைய அக்காவை ஏமாத்தி நான் தட்டி பறிச்சுட்டேனா? டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படி ஒரு பெட்டிஷன் எழுதி அனுப்பியிருக்கா. அப்படின்னா அடைஞ்சு போயிட்டம்மா. ஆபீஸ்ல எல்லாரும் முன்னாடியும் நான் அவமானப்பட்டு தலை குடிஞ்சு நின்ன. இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு முடிவு பண்ண. உடனே நான் ரிசைன் லெட்டர் எழுதி கொடுத்து ஆபீஸ்ல இருந்து வந்துட்டேன். உங்களுக்கு தெரியும்ல அக்கா என்ன பத்தி எப்படி எல்லாம் தப்பா பேசியிருக்கான்னு. அவ என் மனசை காயப்படுத்தாம ஒரு நாள் கூட இருந்ததில்ல. நமக்கு எப்படி வாழ போறோம் நினைச்சு நீ பயப்படாதம்மா. எனக்கு வேற வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கிற வேலை. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் அம்மாவும் என் தங்கச்சியும் ஒரு நாள் பட்டினி கிடக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். நம்ம கௌரவமா வாழுவோம். அம்மா, காயத்ரி, நீ செஞ்சதுதான் சரி. நீ இந்த வேலையை ராஜினாமா பண்ணதுல உன் மேல எனக்கு எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. ஏன் தெரியுமா? சின்ன வயசுல இருந்து இந்த குடும்பத்தை நீதான் ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாத்திட்டு வர. அதனால நிறைய வலியும் வேதனையும் தாங்கியிருக்க. அது எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் என்னால மறக்கவும் முடியாது. அதனாலதான் இப்ப ஒரு முக்கியமான முடிவை நான் எடுத்திருக்கேன். இனி இந்த குடும்பத்தை காப்பாத்த உனக்கு துணையா நானும் இருப்பேன். அது எப்படின்னு உனக்கு ஆச்சரியமா இருக்கா? எப்போ கத்துக்கிட்ட டெய்லரிங் வேலைய அம்மா மறுபடியும் ஆரம்பிக்க போறேன். அன்னைக்கு நான் டெய்லரிங் வேலை கத்துக்கிட்டது என் பசங்களுக்கு துணி தச்சு கொடுக்கறதுக்காக. இனிமே அந்த வேலையை நம்ம வாழ்றதுக்காக செய்ய போறேன். இங்க பாரு, இதுக்கு முன்னாடி நீ சொன்னதுதான் உண்மை. நம்ம தோல்விக்கு காரணம் வேற யாரும் கிடையாது, நம்ம தான். எனக்கு அது இப்பதான் புரியுது. இனிமே நம்ம தைரியமா வாழலாம். நான் இருக்கேன்டா உனக்கு துணையா. அது போதும்ல உனக்கு?
அது போதுமா? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா, பெரிய தொழிலதிபர் முகுந்தன் சாரோட மருமகன்ற அந்தஸ்து காலேஜில் எனக்கு போதுமான அளவு கிடைச்சிருக்கு. பளபளன்னு மின்ற புது காரு, ஏறும் போதும் இறங்கும் போதும் டோரை திறந்து விடுறதுக்கு டிரைவரு. உண்மையை சொல்லணும்னா இன்னைக்குதான் முதல் தடவையா உங்க அப்பா மேல எனக்கு மரியாதை வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கிறுக்குத்தனமான ஐடியாவை உங்க அப்பா கிட்ட சொன்னதுக்காக உனக்கும் தேங்க்ஸ். எங்க போயிருந்தீங்க இவ்வளவு நேரம்? 3 மணிக்கு காலேஜ்ல இருந்து கிளம்பிட்டீங்க நீங்க. அப்புறம் எங்க போனீங்க? பப்ளிக் லைப்ரரிக்கு. உங்க அப்பா கார்ல தானே நான் போயிட்டு வந்தேன். டிரைவரும் உங்க அப்பாவோட ஆள் தான். அப்புறம் என்ன சந்தேகம்? ஆனா பப்ளிக் லைப்ரரிக்கு நான் 6 மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்போ நீங்க அங்க இல்லையே. எங்க போயிருந்தீங்க நீங்க? நான் எங்கேயும் போகல. ரிசர்ச் விங் லைப்ரரியில தான் நானும் இருந்தேன். நான் மட்டும் இல்ல, IAS ரெடி ஆயிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் என் கூட தான் இருந்தாங்க. பச்சையா போய் சொல்லாதீங்க. அந்த லைப்ரரி வாசல்லையே டிரைவரை காவலுக்கு நிக்க வச்சுட்டு நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. எங்க போயிருந்தீங்கன்னு மட்டும் ஒழுங்கா சொல்லுங்க. கூட யார் இருந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்த அதே டைம் தான் அவங்களும் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க 2 பேரும் எந்த ரெசார்ட்க்கு போயிருந்தீங்க? கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையடி இந்த மாதிரிலாம் உனக்கு பேசுறதுக்கு? நான் காயத்ரியை லவ் பண்ணதும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டதும் உண்மைதான். ஆனா என்னைக்கு நீ என் வாழ்க்கையில வந்தியோ அன்னையில இருந்து என்னோட மனசுல காயத்ரி கிடையாது. நான் அவளை மறக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் கும்பிடுற எல்லா சாமி மேலையும் சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் இன்னைக்கு காயத்ரிய மீட் பண்ணல, பார்க்க ட்ரையும் பண்ணல. இத நான் நம்பினேன்னா இந்த உலகத்திலேயே பெரிய முட்டாள் நானா தான் இருப்பேன். ஏன்னா நீங்க போனப்ப அடிச்சிட்டு போன பெர்ஃப்யூம் வாசனை இப்ப வரல, இப்ப வேற வாசனை அடிக்குது. அதுவும் லேடிஸ் பெர்ஃப்யூம் மாதிரி தெரியுது. இப்போ அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க? இது அவளோட பெர்ஃப்யூமோட வாசனை தானே, அந்த காயத்ரியோடது. காயத்ரி 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 கேட்டு கேட்டு வெறுப்பாகுது. பைத்தியம் அடி உனக்கு, பைத்தியக்காரி. ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஊருக்குள்ள எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு காரணமும் காயத்ரி தானே சொல்லுவ போல இருக்கே. அந்த காயத்ரி மட்டும் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தானா உன் கழுத்துல இருக்க இந்த தாலி அதை நான் கட்டியிருக்க வாய்ப்பே இல்லை. இது அவ போட்ட பிச்சடி, பிச்சை. அதை என்னைக்கும் நீ மறந்துடாத, ஞாபகம் வச்சுக்கோ.
இங்கதான் இருக்கியா? எதுக்காக இங்க வந்த? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? நான் சொன்னதெல்லாம் மறந்து போச்சா உனக்கு? இனிமே நீ என்ன இங்க வரக்கூடாதுன்னு சொன்ன. அப்படி மீறி வந்தா என்ன அறைவேன்னு சொன்ன. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.